ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான சாஃப்டான கோதுமை பிஸ்கட் சுகர் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு தடவை செய்து வச்சா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஷைனி சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். இதை ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கோதுமை பிஸ்கட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே இந்த பிஸ்கட் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். ரவை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். கூடவே 1 பிஞ்ச் உப்பு, 2 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கப் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட்க்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக நான் இதில் 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக இதில் வெண்ணெய் அல்லது ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பொடித்த வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவை நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிஸ்கட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு 10 நிமிடம் முதல் 30 நிமிடம் வரை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. அடுத்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். இதை ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட் கரெக்டாக இருக்கும். இப்போது தேய்ச்சதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு திக்னஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு பொரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இதை நீங்கள் சேர்த்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாது. அது அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு தனியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளவு எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய்க்கு தேவையான அளவு போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக வெந்து கிடைக்கும். இப்போது இதோட கலர் எல்லாம் மாறி கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கணும். இதை செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது. நம்ம ஈஸியாக செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி விடுமுறை தினத்தில் நம்ம செய்து வச்சுருந்தா நம்ம குட்டீஸ்க்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு அந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.